வங்கக்கடலில் உருவாகியிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை தற்பொழுது வலுப்பெற்றுள்ளது. இதன் காரணமா பாத்தீங்கன்னா தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா கடந்த கடந்த 2 நாட்களாக விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் நேற்று இரவு துவங்கிய மழையானது தற்பொழுது பெய்து வருகிறது. ராமேஸ்வரத்தில் தற்பொழுது பெய்த கனமழையின் காரணமாக ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலுக்குள்ள மழைநீர் பூந்துள்ளது. அதே போல கோயில் வாசல் பகுதியில் ஏராளமான மழைநீர் பூந்துள்ளது. இந்த மழை நீரை அப்புறப்படுத்தும் பணியில் கோயில் நிர்வாகம் ஈடுபட்டு வராங்க. இருந்த போதிலும் இன்னைக்கு ஏராளமான பக்தர்கள் சாமி கும்பிட கோயிலுக்கு வந்திருந்த இந்த சூழ்நிலையில கனமழையின் காரணமாக மழைநீர் கோயிலுக்கு புகுந்தது பக்தர்களை வேதனை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல ராமேஸ்வரத்தில் கனமழையின் காரணமாக தாழ்வான பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கு. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் பாத்தீங்கன்னா பாம்பன் துறைமுகத்தில் 3ஆம் புயல் கூண்டு ஏற்பட்டிருக்கு. மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதன் காரணமாக மீனவர்களும் மீன்பிடிக்க கடலுக்கும் செல்லவில்லை. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.